இறைவன் எனக்கு அளித்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நிகழ்ச்சி சியாட்டல்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வெளியில் வந்துட்டோமா என்னன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. சேட்டல் தானா? நீங்கள்லாம் சேட்டலேருந்து வந்திருக்கீங்களா? ரசிக பெருமக்களே, நான் இசையமைப்பாளராகி 50வது வருட நிறைவு விசில் அடிக்கிறதெல்லாம் நிறைய அடிக்க வேண்டியது இருக்கு. நிறைய பாடல்கள் அந்த மாதிரி வரும். ஒன்றுமே இல்லாமல் விசில் அடிச்சா எனக்கு பைத்தியக்காரன் ஏதாவது இருக்குன்னா அதில் விசில் அடிப்போம். நல்லா வேண்டிங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய பாடல் இருக்கு, நீங்கள் விசில் அடிக்க வேண்டிய பாடல்கள் நிறைய இருக்கு. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். 50 வருடம் என்று சொன்னது அல்லவா, முதல் எனக்கு படம் கிடைத்தது எப்படிங்கிறதுக்கு முன்னாடி இசையிலிருந்து எனக்கு எப்படி தொடக்கமாச்சு அப்படிங்கிறதுலேருந்து வர்றதுன்னு தான். வர்றதுக்கு 50 வருடம் இல்லை, அதற்கு முன்னாடி அண்ணனோட ஜி.கே. வெங்கடேஸ்வரர் ஒர்க் பண்ணிய 250 படம். அதற்கு முன்னால் பல இசையமைப்பாளர்களுக்கு நான் வாத்திய கருவி வாசிப்பது, காம்போ ஆர்கன், பியானோ, கிட்டார் இது போன்ற வாத்திய இசைக்கருவிகள் வாசிப்பவனாக பணியாற்றிய நேரம். அதைவிட என் அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்களுடன் நாடு முழுக்க பட்டி தொட்டி நாடு நகரமெங்கும் 20,000 கச்சேரிகளுக்கு 16 வயதிலிருந்து இதே ஹார்மோனியம் பெட்டி நான் வாசித்து கொண்டு சுற்றுப்பயணமாக சென்று இசை என்னால் என்னவென்று தெரியாமலே அவருக்கு பக்கவாத்தியமாக நான் வாசித்து கொண்டு வந்தேன். முதல் நிகழ்ச்சியிலே அண்ணன் ஒரு ஹார்மோனியம் பெட்டி வாசிப்பவருக்கும் அவருக்கும் தகராறு வந்துவிட்ட தகராறில் மனத்தாங்கள் வந்துவிட்ட காரணத்தால் இனிமேல் உன்னுடைய கச்சேரிகளுக்கு நான் வாசிக்கப் போவதில்லை என்று திடீரென்று சொல்லிவிட்டார். அண்ணனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு ஹார்மோனியம் பெட்டியை கூட்டு வரணும்னா மதுரை அப்போல்லாம் வாத்திய இசைக்கருவிகள் என்னென்றால் மொத்தம் ஒரு ஹார்மோனியம் ஒரு தபலா இருந்தால் அவர் இசைக்குழு, அவ்வளோதான். அவர் புதிதாக ஒரு ஹார்மோனியம் பெட்டி வாசிப்பவரை அழைத்து வர வேண்டும் என்றால் மதுரைக்கு போக வேண்டும். மதுரையிலிருந்து வருபவருக்கு என்னென்ன பாடல்கள் பாடப்போகிறார்கள் என்று ரிஹர்சல் கொடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் அண்ணனுக்கு நேரம் இல்லை. நாளைக்கே கச்சேரி. அம்மா என்ன பண்ணாங்க, ஏப்பா தம்பியை கூப்பிட்டு போயா நீ அப்படின்னாங்க. இவன் வாசிப்பான். ஏன்னா அண்ணனுக்கு தெரியாமல் அண்ணன் ஹார்மோனியம் பெட்டி வாங்கி வந்த நேரத்தில் நான் ஹார்மோனியம் பெட்டி எடுத்து வாசித்தேன் என்றால் பிறந்த நாளே கையிலே அடிப்பான். நீட்டுறான் கையை. ஏட்டா ஹார்மோனியம் பெட்டியை தொட்ட கையை நீட்டின திருப்புனா அடி விடும், பிரபால அடி விடும். அப்புறம் அண்ணன் இல்லாத நேரத்திலேயே நான் வாசித்து ஒரு அளவு தயாரானதை அம்மா கண்டுபிடித்து விட்டார்கள். அம்மா அண்ணனிடம் சொல்லுவாங்க, தம்பியை கூப்பிட்டு போப்பாங்க, வாசிப்பானாங்க. வாசிப்பான். அதில் கடை பார்த்துட்டு வாடா அப்படின்னாரு. ஹார்மோனியம் பெட்டி தூக்கிட்டு போகிறேன். கம்பம் என்ற ஊரில் திருவிழா நிகழ்ச்சியாக நடக்கிறது. அது முதல்ல வாசித்தவர், ஹார்மோனியம் வாசித்தவர் முதல்ல ஒரு மியூசிக் வாசிப்பார் கச்சேரி தொடங்குவதற்கு முன்னால். அந்த இசையை நான் ப்ராக்டிஸ் செய்து ரெடியாகிவிட்டேன். அதை வாசித்தவுடன் ஆப்டரோடு உட்காந்து வாசிக்கிறேன். ஒரு சின்ன பையன் ஹார்மோனியம் வாசிக்கிறான்னு சொல்லி ஜனங்கள்லாம் கை தட்டுறாங்க. தப்பாக வாசிக்கிறதுக்கே அவ்வளோ நல்லா கை தட்டுறாங்க. இன்னும் தப்பு இல்லாமல் வாசித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் ப்ராக்டிஸ் போக ஆரம்பிச்சு. 24 மணி நேரம் இவன் ஏன் சொல்கிறேன்னா, அம்மா ஏப்பா ராத்திரி கனவு கண்டே ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி. ஏம்மா? இல்லை, உன் கையை உன் நெஞ்சில் மேலேயும் கடையும் போயிட்டு வந்து அதான் நீ ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி கனவு கண்டேன். அது என்னமோ உண்மைதான். கனவுலையும் கூட ஹார்மோனியம் பெட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியே வாசி போட்டு ஓரளவுக்கு தயாராகிவிட்டு 20,000 கச்சேரிகள் அண்ணனோடு ஒரு 7 வருடத்தில் நான் அண்ணனோடு வாசித்திருக்கிறேன். பட்டி தொட்டி நாடு நகரம் என்று மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் எங்களுடைய பாட்டு வண்டி போய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கச்சேரிகள் செய்திருக்கல. அம்மாட்ட கேட்டாங்க, பாஸ்கர் நானும் அண்ணா பாஸ்கர் நானும் பேசிக்கிறது வழக்கம். ஏடா உண்மையே மியூசிக் தெரியாமலே நம்ம கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கோம், மியூசிக் கற்றுக்கணும்டா அப்படின்னு. கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கிறதுக்கு நாளெல்லாம் நான் கச்சேரி இருக்குது, நம்ம எப்படி போகிறது, அண்ணன்ட்டு எப்படி தப்பிக்கிறது? இல்லை அண்ணன் கூட இருந்தோம்னா நம்மளை கம்யூனிஸ்ட் பார்ட்டி உண்டியலில் போட்டுருவாங்க. அண்ணன் நம்ம உண்டியலில் வெளியிலே வர முடியாது, நமக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டோம். அம்மா, எங்களை
மியூசிக் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குமா? அப்பா எனக்கு என்ன பண்ணுப்பா? அம்மா நாங்கள் சென்னைக்கு போயிடுறோம், நீங்கள் சென்னைக்கு போகிறதுக்கு காசு கொடுங்க. வீட்டில் இருந்த ரேடியோ பெட்டியை விற்று 800 ரூபாய் வருமானம் உள்ள அந்த ரேடியோவை 400 ரூபாய்க்கு விற்று 400 ரூபாயை எங்கள் கையில் கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட தாய்! அப்பா வீட்டு செலவுக்கு நான் 200 ரூபா வச்சுக்கிறேன், நீங்கள் இந்த 200 ரூபாய் எடுத்துகிட்டு மெட்ராஸ் போகிறீங்களா? நான் சரின்னு சொல்ல போகிறோம். ஆனால் அந்த தாய் அப்படி கேட்கல. ரேடியோ விற்று 400 ரூபாயும் மொத்தமாக எங்கள் கையில் கொடுக்குறாங்க. பையங்க எப்படிப்பட்ட பையங்க! அம்மா நீங்கள் வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை, கொடுக்கல. பையனே சொல்லுங்க. அப்படிப்பட்ட பசங்க கிளம்புற வண்டியில் பஸ்ஸில் மதுரை பஸ்ஸில் ஏறணும், போட்டி படிக்க ஹார்மோனியம் பட்டி தபலா எல்லாம் எடுத்துட்டு ஏறினா ஏறும் பொழுதே பஸ்ஸிலே பேசிட்டு போகிறோம். ஏண்டா மதுரையில் 400 ரூபா மெட்ராஸில் போதும் வாடகை, பத்தாது செலவு, நம்ம பண்ணுற செலவுக்கு பத்தாது. அதனால் மதுரையில் கொஞ்ச நாள் தங்கி அங்கே இருக்கக்கூடிய இசைக்குழுவோட கச்சேரிகளுக்கும் நாடகங்களுக்கும் மியூசிக் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அந்த ஒரு நாள் பாடம் நாங்கள் சந்தித்த எங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்களை எல்லாம் தூரத்தில் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வைத்தது. இந்த உலகம் உனக்காக இல்லை. இந்த உலகில் இந்த மதுரை டவுன் வந்து எவன் பட்டினியோடு வருவான் அவனுக்கு சாப்பாடு போடுவோம்னா காத்து கிடக்கு, இல்லை மெட்ராஸ் தான் எவன் வேலை இல்லாமல் வருவான் அவனுக்கு வேலை கொடுக்கலாம்னா காத்திருக்கு, இல்லை சியாட்டல் தான் வந்து யார் வேலை இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து வருவாங்க அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கலாம்னா காத்துட்ருக்கு. இல்லை, இந்த உலகத்தில் உன்னை விட்டால் உனக்கு துணை வேறு யாரும் இல்லை. நீயே கையை மூட்டி நீயே எழுந்து வந்தால்தான் உண்டே தவிர வாழ்க்கை இல்லை என்றால் இந்த இடத்துல விசில் அடிக்கிறது முன்னுக்கு வந்த பின்னாடி விசில். நீயே கையை ஊற்றி மேலே வந்த பின்னால் தான் உனக்கு வாழ்க்கை என்று இந்த உலகம் நமக்கு எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் தான் நீங்கள் எல்லோரும். நீங்களும் நானும் வேறு வேறு அல்ல, ஒரே ஒரே குட்டையில் கூடிய மட்டைகள் என்று சொல்லலாம். அதுபோல கிளம்பி வந்தாச்சு. வந்தா நல்லா யோசிச்சு பாருங்க, இசை தெரியாது, மெட்ராஸில் யாரையும் தெரியாது, பெரும் ஹார்மோனியம் பெட்டியை மட்டுமே நம்பிக்கிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவையும் ஜெமினி ஸ்டுடியோவையும் இல்லை சிவாஜி கணேசனையும் எம்ஜிஆரையும் இல்லை ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் நம்பி அங்கே வந்தோம் மெட்ராஸுக்கு. இல்லை, இது இந்த ஹார்மோனியம் பெட்டி இருக்கிறானே இவன் தான் இந்த உலகத்தில் எனக்கு உண்மையான நண்பன் ஒரே ஒரு நண்பன் இந்த ஹார்மோனியம். இவரை நம்பிக்கொண்டு தான் மெட்ராஸில் வந்தோம். பல பல நாடக குழுக்கள், பல பல இசை கச்சேரிகள், நாடகத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் மாஸ்டர் தன்ராஜனுடைய அறிமுகம் கிடைத்தது. அங்கே சென்று வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிற ஆரம்பித்தேன். அவர் வந்து ஜிகே வெங்கடேஷ்ட அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டாங்க. ஜிகேவி வந்து தனக்கு உதவியாளனாக ஒரு ஆள் வேண்டும் என்ற பொழுது என்னை அனுப்பினார். நீ என்ன வாத்தியம் வாசிப்பேன்? நான் ஹார்மோனியம் வாசிப்பேன். ஹார்மோனியம் எல்லாம் பிரயோஜனப்படாத சினிமாவுக்கு போய் கிட்டார் எடுத்துட்டோம் அப்படின்னாரு. மாஸ்டர் ரூமுக்கு போனேன். ஒரு 10-13 கிட்டார் இருந்தது. மாஸ்டர்கிட்ட சொன்னேன், மாஸ்டர் ஜிகேவி வந்து கிட்டார் எடுத்துகிட்டு சொல்கிறாரு. அப்படியாடா, எடுத்துகிட்டு போட, ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு போட. கிட்டார் எடுத்துகிட்டு போகிறேன், கிட்டார் வாசிக்க தெரியாது. அங்கே போனவுடனே அவர் கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரி, நோட்ஸ் எழுதிக்கும், நீ நான் கம்போஸ் பண்ண போகிறேன். ப்ரொடியூசரும் டைரக்டரும் சிச்சுவேஷன் சொல்லிட்டாங்க. சிஐடி கோவாவில் சிஐடி 999 இருக்கிற ஜேம்ஸ் வால்ட் படம் ராஜ்குமார் நடிக்கிற அந்த படத்திற்கு இசையமைக்கிறாங்க. ஆக முதல் டியூன் கம்போஸ் பண்ண போகிறேன், நோட்ஸ் எழுதிக்கணும். நான் நோட்ஸ் எழுத தெரியாது. நோட்ஸ் எழுத தெரியாதுன்னா எப்படி எனக்கு ஞாபகப்படுத்துவேன்? நீங்கள் 2 தடவை பாடினீங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்துருக்குன்னா நான் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய அளவு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல் டியூன், 2வது டியூன், 3வது டியூன், 4வது டியூன், 5, 6, 7, 8, 9, 10 டியூன் கம்போஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஈவினிங் 4 o'clock போல் ப்ரொடியூசரும் டைரக்டர் வராங்க. வெங்கடேஷ் ಏನು ಮಾಡಿದೀಯಾ? ಟ್ಯೂನ್ ಏನು? ನಾಳೆ ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಇಲ್ವಾ? ಹೌದಾ? ಓಕೆ, ಇದು ಹೇಳಿ சொல்லிட்டு ஹார்மோனியத்தை தொடுறாரு. ஞாபகம் வரல, டியூன் ஞாபகம் வரல. என்னடா ஃபஸ்ட் டியூன்? நான் பாடுறேன், ஃபஸ்ட்டு நான் பாடுறேன், கிட்டார் வாசிக்கிட்டே பாடுறேன். சந்தோஷம், இது ஆச்சரியம் தாங்கலை. என்னடா இது இப்படி ஞாபகம் வச்சுருக்க நீ? 2வது 2, 3, 3, 4, 4, 5, 6, 7, 8, 10 டியூனையும் பாடினவுடனே உண்மையில் ஏமாற்ற முடியாது.
அப்படின்னு சொல்லி நாளைக்கு ரெக்கார்டிங்கில் ஆர்கெஸ்ட்ராவுக்கு நீ தான் நோட்ஸ் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல தூக்கி போட்டார். எனக்கு அதிர்ச்சியோட ஆச்சரியம் தாங்கலை. ஏன்னா நம்மளை போய் ஆர்கெஸ்ட்ராவுக்கு நோட்ஸ் சொல்லி சொல்கிறாரு எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு 9 மணி இருக்கும். அந்த கம்பெனியிலேருந்து வீட்டுக்கு நடத்தே போகிற வழியிலேயே பாடிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இங்கே தான் ஆரம்பிக்குது டியூனு, அப்போ இதுதான் சஞ்சமமாக இருக்கும், இதுதான் மத்தியமமாக இருக்கும், இதுதான் காந்தாரா, இதுதான் ரிஷபம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எழுதி கரெக்டாக நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டேன். அடுத்த நாள் உட்காந்து 6 பேர் வர்றாங்க. 6 பேர் நல்ல பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, சில்க் சட்டை, அங்கே வஸ்திரம் எல்லாம் போட்டுட்டு நெத்தியில் ஊதி அடிச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. கழுத்தில் செய்யணும் வேறு. அப்பா இவங்களை பார்த்தாலே ஒரு நடுக்கம். ஏன்னா நான் புதுசாக அன்றைக்கு தான் ரெக்கார்டிங் தியேட்டருக்கே போகிறேன். இவங்களுக்கு நோட் சொல்லணும்னு சொன்னால் உள்ளுக்குள்ள ஒரு பயத்தோடய சொல்கிறேன். இப்போ சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கரெக்டாக சொல்லிக்கிட்டு வந்த நோட்ஸை வந்து பக்கம் திடீர்னு மாண்டுருவேன். பக்கத்தில் இடிச்சிட்டு மாமாமோ அப்படி சொல்லி சிரிப்பாங்க. எனக்கெல்லாம் உடம்பெல்லாம் ஆணிகள் குத்துற மாதிரியான ஒரு வேதனையாக இருக்கும். ஏன்னா தப்பு பண்ணிட்டுவேன்னு. இப்போ சினிமா பாடி கட் பண்ணால் நான் மியூசிக் டைரக்டர், அதே 6 பேர் உட்காந்து வாசிக்கிறாங்க. அப்படின்னா அது வேறு கதை. அதெல்லாம் இது போல ஜிகே வெங்கடேஷனுக்கு அடுத்த நாளே வந்து மெட்ராஸ்லேயே பிரமாதமாக கிட்டார், விஸ்வநாதன் சார் சாங்கில் எல்லாம் அவருடைய கிட்டார் தான். அவரு கூட வந்து என்னை ஒரே மைக்கில் உட்காத்தி வச்சார் ஜிகே வெங்கடேஷ் அண்ணா அவர்களை போல ஒரு ஆட்கள் உதவி செய்ய வேண்டும் என்றே இந்த உலகத்தில் பிறந்தவர்களில் ஜிகேவியும் MS விஸ்வநாதன் அண்ணா அவர்களும் சொல்லலாம். இல்லை கிட்டார் வாசிக்க தெரியாதுங்க. என்னை கொண்டு போய் அவர் டாப் கிளாஸ் கிட்டாரிஸ்ட் மெட்ராஸ்லேயே முதன்மையாக பேர் சொல்ல வேண்டும் என்றால் பிலிப் என்ற அவர் ஒருவரை தான் சொல்ல வேண்டும். அவருடன் என்னை உட்காத்தி வைத்து ஒரே மைக்கில் உட்காந்தோடனே பக்கத்தில் இருக்காரு. எனக்கு பயமாக இருக்குது. என்ன பாட்டுக்கு கார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கியா? இல்லை அவர் பாடினாருன்னா நான் ஏதோ கார்ட்ஸை வாசித்தேன். சரி நீ அதே எடுத்து நம்ம வாசிக்கலாம், 2 பேரும் சேர்ந்து வாசிக்கலாம். எனக்குன்னா ஆனந்தம் தாங்கலை. விட்டு வரப்போ மட்டும் பக்கத்தில் மைக்கில் வந்துட்டு அவர் பின்னாடி போயிடுவார். அப்புறம் 2 பேரும் வாசித்ததோடு இல்லாமல் அன்றைக்கு 75 ரூபாய் பணமும் கையில் கொடுத்து அனுப்பினார் ஜிகே வெங்கடேஷ் அவர்கள். அப்படி பிற்காலத்தில் என்னாச்சுன்னா எல் வைத்தியநாதனும் நானும் அவருக்கு உதவியாளர்கள்லாம் பணிபுரிகிறோம். ஒரு 250 படம் ஆயிடுச்சு. 250 படம் ஆனாலும் கூட மற்ற மியூசிக் டைரக்டர்களுக்கும் நான் போய் வாத்தியம் வாசிக்கிறது, பியானோ வாசிக்கிறது, இது ஆப்போ ஆர்கன் வாசிக்கிறது இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட எனக்குன்னு ஒரு படம் வந்தது. எப்படின்னா ஆச்சாரடாசலம் அவர்களை சந்திக்க அவருடைய அறைக்கு ஒரு லாட்ஜில் ரூமில் இருந்தார். போனேன். ஆனால் உங்களை பார்க்கலாமா? தெரியும் பார்த்தோம் சொன்னார். ஆமாம் நீ ஏதாவது டியூன் போட்டிருக்கேன்னு கேட்டார். ஆமாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்த டியூன்லாம் பாடி காட்டேன். அங்கே இருக்க ஒரு மேஜ் மேலே தாளம் போட்டுட்டேன். ஆனால் இந்த பாட்டு இப்போ இல்லை, நான் காமெடி படம் எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த காமெடி படத்துலலாம் அந்த பாட்டு சரிப்பட்டு வராது. இந்த பாடல்களுக்குன்னே நான் ஒரு கதையை எழுதுகிறேன். அதில் உன்னுடைய இந்த பாடல்களை எல்லாம் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களுக்காகவே அந்த கதையை எழுதினார். அன்னக்கிளி என்ற படத்தை நாளைக்கு நீ தான் மியூசிக் டைரக்டர், நாளைக்கு ரெக்கார்டிங்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 250 படம் வேலை செய்த பின்னால் எனக்கு ஒரு படம் வந்தவுடனே எனக்கு தனியில் போவேன். தனியாக விட்ட மாதிரி ஒரு தவிச்சு போனேன். ஏன்னா நமக்கு படம் வந்துருச்சு, எப்படி சமாளிக்க போகிறோம், டைரக்டர் என்ன கேட்பாங்களோ, இப்போ வேறு யாரும் பஞ்செண்ணம் பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சவங்க ஆகிட்டு போட்டார், என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அன்னக்கிளி ஒன்றுக்கு எடுத்தேன். 6 மாதம் 1 வருஷம் ஆபரம்பும் மேனிவாடுதே என்ற ஒரு இளம் பெண்ணின் விரக தாபத்தை சொல்லுகின்ற வரிகளாக அந்த வரிகள் இருந்ததனால் எப்படி பாடலை ஆரம்பிப்பது என்பதில் மியூசிக்கோடு ஆரம்பிப்போமா, பாட்டவே போட்டுருவோமா, இல்லை எப்படி? நான் நுழைந்த நேரத்திலே சினிமா பாடல்கள் முதல்ல ஒரு மியூசிக் வரும், அப்புறம் பல்லவி, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் வரும், அதுக்கப்புறம் ஒரு சரணம் வரும், அதுக்கப்புறம் அதே மியூசிக்கை ரிப்பீட் பண்ணிடுவாங்க. 2 சரணத்தோட பாட்டு முடிஞ்சு போயிடும். ஆனால் நான் இதற்கு மாறாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே 3 சரணங்களை வைத்து விட்டேன். இப்போ முதல்ல எப்படி தொடங்குவது என்பதில் எனக்கு கொஸ்டின் மார்க்காக போயிட்டுருக்கு. இந்த பெண்ணின் விடகதாபத்தை எப்படி சொல்லுவது, பாடலில் வெளிக்கொண்டு வருவது, மியூசிக்கில் எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசித்து கொண்டு
சாந்தோம் பீச்சில் வந்து நடந்து போயிட்டு ஹம்மிங்கோடு தொடங்கலாம். இந்த பெண்ணினுடைய விரதத்தை பற்றி சொல்வதற்கு ஹம்மிங் தான் சரியாக இருக்கும் என்று அந்த அலைகளோடு அலைகளாக நடந்து போய் நிறைய ஹம்மிங்கள் வந்து கம்போஸ் பண்ணேன். அங்கே அடுத்த அலைகளின் எண்ணிக்கையை விட நான் கம்போஸ் பண்ணி ஹம்மிங் வந்து ரொம்ப நிறையவே இருக்கும். அதில் ஒரு முடிவுக்காக வந்து ஒரு முடிவை இந்த ஹம்மிங் தான் பாடுவது என்று முடிவு செய்தேன். அந்த ஹம்மிங்